அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் சிவில் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு பணியாளருக்கு 2024-25 நிதியாண்டில் மொத்தமாக எவ்வளவு வருமான வரி வரும் அப்படின்ற கணக்கீடு செய்ய போகிறோம். கணக்கீடு செய்த அந்த வருமான வரியை டிசம்பர் மாதம் வரைக்கும் அவருடைய ஊதியத்தில் எவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, இன்னும் மீதி இருக்கக்கூடிய வருமான வரியை அடுத்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களை எப்படி பிடித்தம் செய்யறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம இந்த நிதியாண்டுக்கான, அதாவது 24-25 நிதியாண்டுக்கான வருமான வரி ஒரு தோராயமாக கணக்கீடு செய்வதற்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று தயார் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தோராயமான ஒரு கணக்குக்காக தான் இதை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்தில் நம்ம தெளிவாக அதை தயார் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ இந்த மாதத்துலேருந்து எப்படி அதை மீதி இருக்கக்கூடிய அந்த ஐடியை எப்படி பிடிக்கணுன்றது நமக்கு ஒரு கணக்கீடு வேணும் இல்லையா. அதனால தான் இந்த எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸல் ஷீட்டை பயன்படுத்திங்க. இப்போ பாருங்கள், இதில் 24 மார்ச்சில் எவ்வளோ ஒரு ஊதியம் வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா 89,400. 89,400. இது ஏன் எல்லோவில் கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் இன்க்ரிமெண்ட் மாதம். இது நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவது. ஏன்னா சில பேர் ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு இன்க்ரிமெண்ட்டில் இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் இப்போ இவர் ஜனவரி இன்க்ரிமெண்ட், அதனால் எல்லாமே நம்ம என்ட்ரி பண்ண மாதிரி தான் இருக்கணும். 89,400 இதோட அப்படியே வந்துடுதுங்கன்னா ஜனவரியில் தான் மாறுது அவருக்கு. ஜனவரியில் என்ன வருதுன்னு சொன்னால் 92,100. 92,100. அது பிப்ரவரி வரைக்கும் அதே தான் வர போகிறாரு. அப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா டிஏ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்லா பர்சன்டேஜுமே சரியாக இருக்கும். இவர் பர்சனல் பே இருக்கிறவங்க எச்சமாக தான் இவருக்கு பர்சனல் பே வரும். இல்லைன்னா நீங்கள் 0 போட்டுக்கலாம், இதை டெலிட் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் கிராஸ் அமௌண்ட் வந்துடுது. இவர் ஜிபிஎஃப் சிபிஎஸ்ன்னு இருந்து நீங்கள் ஜிபிஎஃப் சிபிஎஸ் ரெண்டுமே இல்லை குறிப்பிட்டுலாம். என்ஹெச்ஏஎஸ் எஸ்பிஎஃப் எஃபிஎஃப் இந்த டோட்டல் இதில் வந்துடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதியத்தில் இது வரைக்கும் டிசம்பர் மாதம் வரையிலும் எவ்வளோ பிடிச்சிருக்கிறாரு வருமான வரி அப்படின்றது அதில் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த டிஆர்இ நான் போடலை, ஏன்னா இந்த சம்பளத்தோட சேர்த்து போட்டதுனால நான் தனியாக குறிப்பிடலை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் அமௌண்ட்டு ரெண்டுக்கும் தனியாக காட்டியிருக்கேன் பாருங்கள். ஓல்டு ரெஜிம்லேயும் வருது, நியூ ரெஜிம்லேயும் வருது. அவருக்கான டேக்ஸ் என்னென்ன கழிக்க வேண்டியது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்டு ரெஜிமுக்கு ஒரு 50,000 ப்ரொஃபஷனல் டேக்ஸு. ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு காட்டினா நம்ம ஹெச்ஆர்ஏ கழிக்க வேண்டியதில்லை, இதை காட்டலைன்னா ஹெச்ஆர்ஏ கழிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் 1,50,000. ஏன்னா இங்கே நம்ம சேவிங்ஸு 2,04,360 வருது. இருந்தாலும் கூட 80Cக்குள்ளே வரக்கூடிய இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1,50க்கு மேலே இன்னும் நம்ம உயர்த்தலவங்க. அதனால் அது 1,50 தான் நம்ம அதிகபட்சமாக காட்டணும். அப்படி இதெல்லாம் கழித்து காட்டுவோம். பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமில் டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 13,02,418. அதே நியூ ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 16,29,918. இதுதான் அவருடைய டேக்ஸபிள் இன்கம். சரிங்க, இப்போ நம்ம டேக்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்றதை கீழே பார்த்தலாம். அது கூட நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. இந்த அமௌண்ட் கொடுத்தோன்னா அதுவாகவே கால்குலேஷன் போட்டுடும். ஓல்டு ரெஜிமில் பாருங்கள் 2,50,000 வரைக்கும் 0. அதே நியூவில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் 0. இந்த ஸ்லாபை பார்த்துக்க, இது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இவருடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிமில் பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்த டோட்டல் டேக்ஸ் பேயபிள் 2,03,225. இதே நியூ ரெஜிமில் பாருங்கள் 1,78,975. இப்போ ஏற்கனவே அவர் செலுத்தியிருக்கிற ஐடி எவ்வளோ செலுத்தியிருக்கிறார், அதாவது டிசம்பர் மாதம் வரையிலும் அப்படின்னு பார்த்தோம் இந்த எக்ஸலில்
இப்போ பாருங்கள், இந்த ஓல்டு ரிசியூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 52,885 ரூபா பேலன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. அதில் வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 50,851. இதை நீங்கள் இரண்டாக பிரித்து ஜனவரி, பிப்ரவரி 2 மாதத்துக்குமா பிடிச்சிக்கலாம். அதுவே நியூஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கட்ட வேண்டியது பேலன்ஸ் எவ்வளோன்னா 27,665 தான் வருது. அப்போ இதிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நியூ தான் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து அது தனியாக பிரித்து போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் சம்பளத்தில் பிடிக்கும்போது ஐடி மட்டும் தான் கொடுப்பீங்க கால்குலேஷனில், செஸ் அதுவாக பிடிச்சிக்கும். அதனால் நம்ம ஐடி மட்டும் பார்த்தா 20,601. இதில் பாதி நீங்கள் ஜனவரியிலையும் அடுத்த பாதியை பிப்ரவரியிலும் பிடிச்சிக்கலாம். நேமாக பிப்ரவரியில் நம்ம ஃபைனல் பண்ணும்போது எவ்வளோ குறையுதோ சேர்த்து பிடிச்சிக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆக இதில் 13,300 ரூபா மட்டும் இந்த மாதம் அவருக்கு, அதாவது ஜனவரியில் பிடிச்சா போதுமானது. இதுதான் இந்த கால்குலேஷன் பார்த்துங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸ் ரிபேட்னு இருக்குது பாருங்கள், 87A. இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம், அதாவது ஓல்டு ரெஜிம்க்கும் நியூ ரெஜிம்க்கும் கொடுத்துருக்குறாங்க. டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னா 5 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா, இது இருக்குது பாருங்கள், இந்த 5 lakhsக்குள்ளே இருக்கிற 12,500 நீங்கள் கழிச்சிக்கலாம். இங்கே கழிச்சிட்டு டேக்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் நாம் டேக்ஸ் பிடிக்க வேண்டியதில்லை. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 87Aவில் நியூ ரெஜிமில் பார்த்தீங்கன்னா அப் டு 7 lakhs வரைக்கும், அதாவது 3 lakhs to 7 lakhs வரைக்கும் பார்த்தா 20,000 இருக்கு இல்லையா, அந்த 20,000 நீங்கள் கழிச்சிக்கலாம். ஒருவேளை 7 lakhs அண்டு ஒரு 1 rupees வந்தால் கூட நீங்கள் கழிக்க முடியாது. கரெக்டாக இந்த 7 lakhsக்குள்ளே வந்துன்னு சொன்னால் டேக்ஸபிள் இன்கம், அதாவது நியூவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக மீதி இருக்கிற டேக்ஸபிள் இன்கம் வந்து 7 லட்சத்துக்குள்ளே வந்து சொன்னால் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இந்த 20,000 இங்கே போட்டு கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்காக தான் இந்த 87Aன்றது டேக்ஸ் ரிபேட்ன்றது. சரி, இப்போ நம்ம ஐடி தெரிஞ்சு போச்சு. இவருக்கு 26,601. இதில் பாதி 13,300 வச்சுங்களேன், 13,300. இப்போ அவருக்கு இந்த மாதம் ஜனவரியில் எவ்வளோ காட்டுது ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய சரியாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 13,135 தான் காட்டுது. ஏதோ ஒரு 100-200 இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த மாதத்தில் நமக்கு சேர்த்து விட போட்டுக்கலாம். இப்போ ஒரு வேளை அதிகமாக இருந்துன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பே சர்வீஸ் போங்க, எலிமெண்ட் அண்ட் டெலிட் இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு அவர் அந்த எம்ப்ளாயோட ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு கோ கொடுத்தா கீழே வரும் அவருடைய டீட்டெயில் வரும். அதில் ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டு எஃபெக்டிவ் டேட்டு கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதம் டெலிட் பண்ணுறீங்களோ அந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு டேட் கொடுத்துருங்க. இப்போ ஜனவரி 1ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட் என்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் டிடக்ஷன் இன்ஃபர்மேஷன், ஜிடிஎன் இன்கம் இன்ஃபர்மேஷன், ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த 3 எலிமெண்ட்டையும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் அது தவறுதலாக வந்து நீங்கள் சேஞ்ச் எக்ஸிஸ்டிங் என்ட்ரி கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம் டிவிஷன் டிடக்ஷனில் போயிட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது டபுள் என்ட்ரி ஆகிடும், ரொம்ப பிரச்சனையாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு டிக்கெட் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த 3 எலிமெண்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் டெலிட் பண்ணிவிட்டு 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா பழைய ஐடி கம்ப்ளீட்டாக போய் 0 காட்டும். அதன் பிறகு டிவிஷன் டிடக்ஷனில் போயிட்டு பேட்ச் கிரியேட் பேட்ச் கொடுங்க. நான் இவருக்கு வந்து ஐடி ஆட் பண்ண வேண்டியதில்லை, அதனால உங்களுக்கு பண்ணிக்காட்டில் எப்படி பண்ணுறோன்றதை மட்டும் தகவல் சொல்லிடுறேன். இப்போ பேட்ச் கிரியேட் பண்ணும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணோம், எஃபெக்டிவ் டேட்டு கொடுப்போம். எஃபெக்டிவ் டேட்டு ஜனவரி 1. ரிஜெக்ட் இன் ஃபியூச்சர், அதாவது ரிஜெக்ட் என்ட்ரிக்கு இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கிரியேட் நியூ என்ட்ரி, ரிஜெக்ட் இன் ஃபியூச்சர் சேஞ்சஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்றத அன்டிக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரே எம்ப்ளாய்க்கு நம்ம
3 எலமெண்ட் டெலீட் பண்ண போகிறோம், இது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதால ஒரே எம்ப்ளாயி மட்டும் நீங்கள் பண்ணணுன்றதால எம்ப்ளாய்க்கு காப்பி பை எம்ப்ளாயி கொடுத்துடலாம். ஆட்ரை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய எம்ப்ளாயி நம்பர் இங்கே கூட டைப் பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 430 30 39 64 64 15 பேர் வந்துடுது. இப்போ டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் என்ன பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து எலமெண்ட் செலக்ட் பண்ண முதல்ல அது ஜிடிஎன் இன் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்தாலே அந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் செஸ் இதெல்லாம் கொடுக்காதீங்க. இது ஒரு ஜிடிஎன் இன்கம் டேக்ஸ் கால் பாருங்கள், கால்குலேஷன் இதில் மட்டும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 13,300 அப்படின்றத 13,300 கொடுத்துட்டு வேலிட் அண்ட் சேவ் கொடுத்தா வேலிட் ஆகிடும். அவ்வளோ, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கீழே அப்ரூவ் குரூப் கேட்கும். அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே லிஸ்ட்டு வரணும் உங்களுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அப்ரூவல் குரூப் லிஸ்ட்டு வந்துருக்குங்க. அடுத்த லெவல் யாருக்கு போகணும் அப்படின்றத டீட்டெயில் கீழே இங்கே வந்திருக்கு. இதுதான். அதுக்கு அடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த லெவல் போயிடும். இதை 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப ரிசல்ட்டை கிளிக் பண்ணி மார்க் ஃபார் கால்குலேஷன் கொடுத்தீங்கன்னா மாறிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எளிமையாக நம்மவே ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த 2 மாதத்தில் எவ்வளோ பிடிக்கலான்னு ஒரு தோராயமான ஒரு கணக்கீடு பண்ணிட்டோம்னா ஜனவரி மாதம் பிடிச்சா போதும், பிப்ரவரி மாதம் நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நன்றி.